கடலூர் மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் வீராணம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் தேவநாதன், தொடர்ந்து வீராணம் ஏரியினுடைய நிலை என்னவாக இருக்கிறது? கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ளது வீராணம் ஏரி. மாவட்டத்தில் மிகப்பெரிய நீர் ஆதாரமாக விளங்கி வரும் இந்த ஏரிக்கு சாதாரண காலங்களில் வடவாறு வழியாகவும், மழை காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கிற அந்த மழை நீரானது வீராணம் ஏரிக்கு வருவது வழக்கம். இந்த ஏரியுடைய நீர்மட்டம் மொத்தம் 47.5 அடியாகும். இதுல மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 28 பாசன மதகுகள் இருக்கு. அது வழியாக 44,856 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறுது. இதை தவிர சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக வீராணம் ஏரியில் நீர்மட்டத்திற்கு ஏற்ப 76 கன அடியிலிருந்து தண்ணீர் அந்த ஏரியுடைய நீர்மட்டத்திற்கு ஏற்றவாறு அனுப்பப்பட்டு வரும். இந்த நிலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா கடந்த மாத துவக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த வீராணம் ஏரியுடைய நீர்மட்டம் 43.1 அடியாக இருந்தது. இதனால சென்னை மக்களுக்கு தேவையான குடிநீருக்கு மட்டும் 73 கன அடி தண்ணீரானது அனுப்பப்பட்டு வந்தது. இதனால் வீராணம் ஏரியுடைய நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வந்த நிலையில கடந்த 15 தினங்களுக்கு முன்பு கல்லணையில் இருந்து திறக்கப்பட்ட 2000 கன அடி நீரானது கீழணை வந்தடைந்தது. இதன் காரணமாக கீழணையுடைய மொத்த கொள்ளளவு 9 அடியிலிருந்து 5.5 அடியாக உயரத் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கீழணையில் இருந்து வடவாறு வழியாக வீராணம் ஏரிக்கு 1500 கன அடி தண்ணீரானது திறந்து விட்டார்கள். இந்த தண்ணீர் வடவாறு வழியாக வீராணம் ஏரியை அடைந்து படிப்படியாக வீராணம் ஏரியுடைய நீர்மட்டம் உயரத் துவங்கிய நிலையில தற்போது அந்த வீராணம் ஏரியுடைய நீர்மட்டம் 47.5 அடியாக தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டியிருக்குது. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா வீராணம் ஏரி ஏறத்தாழ 17 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது என்பதால் கடல் போல் தற்போது வீராணம் ஏரியானது காட்சியளிக்கிறது. தற்போது சென்னையுடைய குடிநீர் தேவைக்காக 73 கன அடி தண்ணீரானது அனுப்பப்பட்டு வரும் நிலையில வீராணம் ஏரிக்கு தற்போது கீழணையிலிருந்து 150 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. கோடையிலும் வீராணம் ஏரி தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டியிருப்பதால் வீராணம் பகுதி பாசன விவசாயிகள் தற்போது மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.